கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணரை வரவேற்க நம்ம வீட்டு வாசல்லேருந்து பூஜை ரூம் வரைக்கும் கிருஷ்ணரோட பாதம் போடுவோம். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊறின அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஆப்ப மாவு அரைப்போம் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா நைஸ் மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் மாற்றிட்டு கொஞ்சம் மாத்திரம் எடுத்து நம்ம ஒரு தட்டில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம கை வச்சு பாதம் போடுறது கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் அரைச்சதுக்கப்புறமா. ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டை இப்படி எடுத்து நல்லா மடித்து வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஒரு ஃபுட் பிரிண்ட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம விரல் வைக்கிறது இந்த மாதிரி விரல் இப்படி தொட்டு தொட்டு வச்சா வந்துடும். இல்லை நீங்கள் நீட்டாக கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்டை வச்சு அதை மடித்து வைக்கணும். நான் கவுண்டர் டாப்பில் போட்டு காமிச்சிட்ருக்கேன். வீடியோக்காக இப்படி எட்டி எட்டி போடும்போது கொஞ்சம் அழகாக வரல. நம்ம அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் வேறு ஒரு மாடலில் போடலாம். இதில் துணி எடுத்துக்கணுங்க. வெள்ளை துணி சின்னதாக கிழிச்சு எடுத்துக்கிட்டு மாவில் இந்த மாதிரி நினச்சி லைட்டாக புழிஞ்சிடணும். அதுக்கப்புறமா இப்படி 8 மாதிரி போடணும். இது ரொம்ப சுலபமாக போட்டுடலாம். வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா கொடுங்க, அவங்க கூட ஆசையாக போட்டுடுவாங்க. இதை மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் மாற்றி மாற்றி கிருஷ்ணர் நடந்து வரா மாதிரி வச்சுக்கிட்டே போக வேண்டியது தான். நான் கிருஷ்ணர் பாதம் போடுறது லாங் வீடியோவாகவே போன வருஷம் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையே நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டு கீழே அப்படியே சுற்றி விட்டுட்டு இன்னொரு மாடல். இதுக்கு விரல் உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு போட தெரியும். போட தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பாதம் வைப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எப்போவுமே என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த பாதம் தான். நம்ம கொஞ்சம் ஓரளவு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சு அழகுபடுத்திக்கலாம். நான் கவுண்டர் டாப்பில் போட்டதுனால நல்லா கொஞ்சம் பிரைட் கலராக தெரியுது. அதே பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்லலாம் ஒயிட் கலர் டைல்ஸோ இல்லை மொசைக் இருந்ததுன்னா அவங்க இந்த வெள்ளை மாவுலேயே லைட்டாக மஞ்சளோ இல்லை கலர் ஏதாவது கலந்து போட்டிங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். சஞ்சய் நானும் வ்ளாக் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.